අපිට ඇවිල්ලා පඩි වැඩි කරපු එක අපිට ගොඩාක් සතුටුයි. මේ ජනාධිපතිතුමා ඇවිල්ලා තමයි අපිට පඩි වැඩි කරලා තියෙන්නේ. මෙච්චර දවස් ඇවිල්ලා අපිට බොරු කියලා තමයි කට්ටිය ඇවිල්ලා බොරු කියලා තමයි ගිහිල්ලා තියෙන්නේ. අපිට මේ ආණ්ඩුව ඇවිල්ලා තමයි පඩි වැඩි කරලා තියෙන්නේ. අපිට ගොඩාක් සතුටුයි. මේ ආණ්ඩුව ඇවිල්ලා තමයි අපිට ආස්වාස්ම ඉඳලා ළමයින්ට ඔක්කොටම උදව් කරනවා. ගොඩාක් ස්තුතියි. පඩිය වැඩි කරලා තිනවා. ඒක නිසා අපිට ලොකු සතුටුයි. මේ ජනාධිපතිට මම ගොඩාක් ස්තුති වෙනවා. මේ ජනාධිපතිතුමා ආවට පස්සේ ගොඩාක්ම මිනිසුන්ට සලකනවා වැඩි. ළමයින්ගේ පොත්පත්වල එම එකම අපිට දෙනවා. මේ පඩිත් වැඩි කරලා තියෙන ගොඩාක් කාලේ අපිටත් වැඩි කරනවා කියලා කිසි කෙනෙක් අවිලා අපිට මේ සම්බන්ධය ඇති කරන්නේ නැහැ. මේ ජනාධිපතිතුමා අවිලා අපිට ගොඩාක්ම සතුටෙන් දුන්නා. එම්ම දේම කරනවා. මේ මිනිසුන්ට ගොඩාක්ම ගෙවල් කඩාගෙන ගිහිලා ඒවා අදලා දුන්නා. පාලම් කඩාගෙන ගිහිලා ඒවා ඔක්කොම කරලා දුන්නා. පාරවල් අදලා දුන්නා. ඒවා ඔක්කොම අනිත් මේ ජනාධිපතිලා මෙච්චර කල් දෙනවා. මේ ජනාධිපතිතුමා ගොඩාක්ම ඉස්සරම කරලා දුන්නා. මේ මිනිසුන්ට මේ වද දෙන්නේ නැතුව එම්ම දේම අරියට කරලා දුන්නා මේ ஜனாதிபதிතුமா. என்னவென்றால் நாங்கள் நிறைய இந்த கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேட்டில் கஷ்டப்பட்டு வளைக்கிறோம். ஆனால் எங்களுக்கு அந்த பலன் எங்களுக்கு இவ்வளோ நாள் கிடைக்க இல்லை. எத்தனை பேர் வந்தாலும் கூட்டுறோம் எல்லாம் அதை செய்கிறோம்னு சொல்லிட்டு ஒன்றுமே செய்யலை. ஆனால் இந்த ஜனாதிபதி வந்து எங்களுக்கு சம்பளத்தையும் எங்களுக்கு உயர்த்தி மற்ற விதமான எல்லாம் எங்களுக்கு வாழ்வாதாரமும் கொடுத்து எல்லா சலுகையும் செய்கிறாரு. பிள்ளைகளுக்கு புத்தகம் புத்தகம் வாங்குறதுக்கு வேறையா காசு அஸ்வஸ்ம எல்லாவற்றையும் அவர் எல்லாத்துக்குமே பகிர்ந்து அளிக்கிறாரு. எங்களுக்கு அது மிகவும் மகிழ்ச்சியாக நாங்கள் இருக்கிறோம். வணக்கம். இந்த ஜனாதிபதிமாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த சம்பள உயர்வை உயர்த்தி கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி. இந்த ஜனாதிபதிமா வந்து தான் எங்களுக்கு அஸ்வசுமையிலேருந்து எல்லாமே உதவி செஞ்சார். பிள்ளைகளுக்கு எல்லா வருமானமும் எங்களுக்கு கிடைக்கிது. புக்கிலேருந்து எல்லாமே உதவி செய்கிறாரு. ரொம்ப நன்றி. நாங்கள் இந்த 5 வருஷ காலமாக இந்த எஸ்டேட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சம்பள உயர்வுலாம் கூட்டவே இல்லை. இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு சம்பள உயர்வு கூட்டி சம்பளத்தை கூட்டி இருக்குது. அதனால் எங்கிட்ட பிள்ளைகளை வருமானம் படிக்க வைக்கணும். உணவுப் பொருட்கு எல்லாத்துக்குமே பாடசாலைக்கு செலவு செய்கிறது எல்லாமே இந்த வருமானத்தை வச்சு தான். ஆனால் இந்த முறை சம்பளம் கூட்டினால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வருமானம் கூட்டி இருக்கனால நாங்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கோம். இந்த ஜனாதிபதிக்கு நாங்கள் ரொம்பவே நன்றி தெரிவிக்கிறோம். இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு 1750 ரூபா சம்பளம் கிடைச்சதுக்கு ரொம்பவே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இதுக்கு முன்னுக்கு நாங்கள் இப்படியான சம்பளம் எங்களுக்கு உயர்வுக்கு நாங்கள் சில காலம் வேலை நிறுத்தி இருந்திருக்கோம். சில போராட்டங்கள் செஞ்சுருக்கோம். கருப்பு கொடி ஏந்தியிருக்கோம். இவ்வாறான போராட்டங்களை செஞ்சு மட்டுமே நாங்கள் சம்பளத்தை பெற்றிருக்கோம். இந்த பயணம் மட்டுமே ஒரு போராட்டம் இல்லாத சம்பளமாக எங்களுக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ஒரு நன்றி. இந்த ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல் எங்களுடைய அரசாங்கத்தில் சொல்ல வருவது என்னென்னா, மலையக தமிழர்கள் வந்து நாங்கள் வந்து எங்களை வந்து நடு எலும்பு முதுகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாட்டை நடத்துகிறதுக்கு. அப்படிப்பட்ட எங்களை வந்து இதுக்கு முன்னுக்கு இருந்த எந்த ஆட்சி அரசாங்கமும் அதுக்கு தகுந்த மாதிரி எங்களை வந்து வழி நடத்தலைன்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இப்போ வந்திருக்க ஜனாதிபதிமா எங்களை முழுசாக எங்களை வந்து அவரோட ஒருத்தருன்ற நினைப்பு அவருக்கு வந்து எங்களுடைய சம்பள உயர்வு மற்றது எங்களோட பிள்ளைய வாழ்வாதாரங்கள் எல்லாத்தையும் மேற்படுத்துறதுக்கு அவர் என்னென்ன செய்ய முடியுமோ எல்லா விஷயமும் செஞ்சு வருகிறாரு. ஜனாதிபதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறோம். நாங்கள் இந்த எஸ்டேட்டில் 25 வருஷமாக வேலை செய்கிறோம். இத்தனை வருஷமாக நாங்கள் போராடி எங்களால் முடியாமல் போயிட்டு எங்களுக்கு அந்த சம்பளமே தேவையில்லைன்னு சொல்லி தான் நாங்கள் இருக்கிறத சமாளிப்போம்னு சொல்லி நாங்கள் வேலை செஞ்சோம். ஆனால் இந்த முறை என்னான்னு கேட்டால் ஒரு போராட்டமும் இல்லாமல் இந்த சம்பளத்தை உயர்த்தி தந்ததுக்கு மிக்க நன்றி.